வணக்கம் நண்பர்களே, நம்ம சினிமா அப்டேட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போறது தென்னிந்திய சினிமாவின் வளர்ந்து வரும் நட்சத்திரம் நடிகை ஸ்ரீலீலா பத்தி. தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு பல மொழிகள்ல பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட பவன் கல்யாணுடன் உஸ்தாத் பகத்சிங் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இதை தவிர பாலிவுட் நடிகர் கார்த்திக் ஆரியன் கூட ஒரு படத்திலும் நம்ம தமிழ் படமான பராசக்தி படத்திலும் நடிக்க போறதா சொல்லப்படுது. மனச்சோர்வு குறித்து ஸ்ரீலீலாவின் பதில். சினிமாவில இவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஸ்ரீலீலா சமூக வலைதளங்கள்ல தன்னோட ரசிகர்களோட பேசுறத வழக்கமா வச்சிருக்காங்க. சமீபத்துல ஒரு ரசிகர் மனச்சோர்வு பத்தி கேட்டப்போ ஸ்ரீலீலா சொன்ன பதில் பலரையும் நெகிழ வச்சுது. எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தா நான் முதல்ல என் குடும்பத்துல ஒருத்தரை கட்டிப்பிடிச்சுப்பேன். அடுத்து நல்ல பாடல்களை கேட்பேன். இது எந்த அளவுக்கு உதவும்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இது ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கும். மனசுக்குள்ள இருக்கிற பாரம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீலீலாவோட இந்த வெளிப்படையான பதில் மனநலன் பத்தி வெளிப்படையா பேசுறத ஊக்குவிக்குது. ஒரு பெரிய நடிகை தனக்கு இருக்கிற கஷ்டங்களை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு சொல்றது அவங்க ரசிகர்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்கும். வரவிருக்கும் படங்கள். ஸ்ரீலீலாவோட அடுத்த படம் ரவி தேஜா கூட நடிச்ச மாஸ் ஜாத்ரா. இந்த படம் சீக்கிரமே திரைக்கு வரப்போகுது. ட்ரைலர்ல இருந்து பார்க்கும்போது இந்த படமும் ஒரு பக்கா மாஸ் என்டர்டெய்னரா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால சினிமாவில கலக்கிட்டு இருக்க ஸ்ரீலீலா மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு தெரியுது. சரி, உங்களுக்கு மனசு சரியில்லைனா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.